சில மிருகங்கள் அப்படித்தான் அங்கேயும் போகிறது, முன்னாடி போகிறது, பின்னாடி வர்றது. ஒரு எலியை பார்த்தீங்கன்னா டிங்கு டிங்கு அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு முன்னாடி ஒரு உறுதியாக ஒரு இதாக போவாது. ஒரு ப்ரொக்ரெசிவாக முன்னேறி போகிறது இருக்கவே இருக்காது. ஒரு குறுக்கெடா கோணலா அந்த பச்சோந்தின்னு இருக்கும், செமிலியன் இல்லைங்களா, அதுவும் அப்படித்தான். முன்னாடி போவோம் பின்னாடி போவோம், டுக்குன்னு நின்றுக்கிட்டே இருக்கும், டக்குன்னு ஓடும், அப்படியே அந்த இருக்கிற இடத்துக்கு இதாகிற மாதிரி ஓடும். இதெல்லாம் என்ன படம் காட்டுது? இன்னைக்கோ ஒரு நாள் டக்குன்னு பைபிள் எடுத்து அப்படியே ரொம்ப பக்திமான ஆயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஓடுறது இல்லை. அதுக்கப்புறம் அதுவா சுத்தர் நீ. ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் பைபிள் படிக்கிறது, ஒரு நாள் முன்னாடி ஒரு அடி முன்னாடி போகிறது, 10 அடி பின்னாடி போகிறது, அதுவா சுத்தம்? அதெல்லாம் அசுத்த லைஃப் ஸ்டைல். அப்படி இருக்கக்கூடாது. அந்த அசுத்தமாக நீ இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் அந்த மிருகத்தை வச்சு படிச்சுக்கைய. இது சுத்த லைஃப் ஸ்டைல் நான் சொல்லித்தரேன். இதான் பரிசுத்தம். தொடர்ந்து உறுதியான கால்நடையை போட்டு உலகம்